Hi students, welcome to Nidhikala AIC Academy. It's Tilak, available in the American Manama Nidhikal. So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ECE ட்ரிபிள் படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்ஸாமே வரல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோவா இருக்கும். உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, உங்களோட லைஃபே மாத்தி அமைக்க போற வீடியோவா கூட இது இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா டிப்ளமோ ECE இன்ஜினியரிங் ECE, டிப்ளமோ ட்ரிபிள் இன்ஜினியரிங் ட்ரிபிள், இதை தாண்டி CSE IT பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ BE as well as BSc ல பிசிக்ஸ், இதை தாண்டி பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலோ ஐடி படிச்சிருந்தாலோ ஓகேவா, இதை தாண்டி நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிருந்தாலோ 12th படிச்சிருந்தாலே, இப்போ 12th வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த குரூப் எடுத்திருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்காகவுமே அற்புதமான ஒரு எக்ஸாம் ஆல்ரெடி வந்திருந்தது. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியன் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்தப்ப ஒரு 9000 வேகன்சிஸ் கிட்ட இருந்தது. ஓகேவா, அந்த எக்ஸாம் வந்தப்ப ஒரு 9000 வேகன்சிஸ் கிட்ட இருந்தது. இப்போ அதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 14298 ஆர்ஆர்பி அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா 14298 வேகன்சி. இந்த வேகன்சி நான் சொன்ன மாதிரி ECE ட்ரிபிள் ல டிப்ளமோ BE படிச்சவங்க, CSE IT ல டிப்ளமோ BE படிச்சவங்க, BSc ல பிசிக்ஸ் CSE IT, இதை தாண்டி 12th படிச்சிருந்தா 12th ல மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்க படிச்சிருந்திருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அந்த மாதிரி படிச்சிருந்திருக்கணும், இதை தாண்டி ITI இவங்களுக்குலாம் தான் இந்த வேகன்சி. ஓகேவா, இப்போ என்ன விஷயம்னா சார் இந்த எக்ஸாம் முன்னாடியே வந்துச்சுன்றீங்க, அப்ளை பண்ண டேட் முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடிஞ்சிருச்சு தான். ஆனா இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதுனால கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. ஓகேவா, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. குறிப்பா ECE எக்ஸாம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான டேட் முடிஞ்சிருச்சு தான், ஆனா திரும்ப ஓப்பன் ஆக போகுது. சார் ஓப்பன் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் இல்ல, பட் கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட் வரும், ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இவ்வளவு வேகன்சி இருந்தது, இப்போ இவ்வளவு வேகன்சி ஆகியிருக்காங்க. இதை தாண்டி ஆர்ஆர்பி ஜேஇ, அந்த ஆர்ஆர்பி ஜேஇ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் நினைக்கிறேன் அப்ளை பண்றதுக்கு. இது ஆல்ரெடி அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயுமே ஜேஇ பொறுத்த வரைக்கும் BE டிப்ளமோ படிச்சிருந்தாலும் நீங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். ஜேஇ பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு 8000 வேகன்சி இருக்கு. ஓகேவா, அப்ப டிப்ளமோ ECE நமக்கு எக்ஸாமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த எக்ஸாம் ஆஸ் வெல் இந்த எக்ஸாம், இந்த 2 எக்ஸாம் இருக்கு, ரைவல் எக்ஸாம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஜேஇ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், CBT1 CBT2 2 ஸ்டேஜ் இருக்கும். அதாவது முதல் ஸ்டேஜ்ல ஃபுல்லாவே நான் டெக்னிக்கல் தான் இருக்கும், மேத்ஸ் ரீசனிங் GS சயின்ஸ் இதுதான் இருக்கும். CBT2லயுமே இந்த நான் டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கும். இதை தாண்டி உங்களோட டெக்னிக்கல் கோர்ல இருந்து 100 கொஸ்டின் இருக்கும். இது ஆர்ஆர்பி ஜேஇக்கான சிலபஸ். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் இதுல என்ன ஸ்பெஷலான விஷயம்னா ஒரே எக்ஸாம் தான். ஒரே எக்ஸாமா சார், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். ஆனா அந்த ஒரே எக்ஸாம்ல நீங்க என்னென்ன படிக்கணும்னு பாத்தீங்கன்னா மேத்ஸ், ஆர்ஆர்பில நார்மலா கேட்கக்கூடிய அந்த ஆப்டிடியூடு, ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இதை தாண்டி பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நம்ம நார்மலா 12th படிச்ச அந்த 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிச்ச பேசிக்கான விஷயங்கள் தான். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதை படிக்கணும். அப்புறம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு, அதுல சயின்ஸ்ல நம்ம படிச்ச விஷயங்கள் இருக்கும். இதை தாண்டி இந்த எலக்ட்ரானிக்ஸ் ECE ட்ரிபிள் படிப்பாங்களா அதுல இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் இருக்கு. இவ்வளவுதான், இதான் சிலபஸே. மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், அந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ன்றது, அப்புறமா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஜெனரல் அவேர்னஸ், இவ்வளவுதான். ஸோ ஒரே எக்ஸாம் தான். இப்போ நீங்க கேட்கலாம் சார் நாங்க வந்து CSE IT படிச்சிருக்கோமே அப்படின்னா உங்களுக்கு இதே சிலபஸ் தான், ECE ட்ரிபிள் படிச்சனாலும் இதே சிலபஸ் தான். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எக்ஸாம், எல்லாருக்கும் ஒரே சிலபஸ். ஜேஇ பொறுத்த வரைக்கும் தான் அந்த கன்சென்ட் மாறும். சிவில்னா சிவில் படிக்கிற மாதிரி இருக்கும், ECE படிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுல எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் கொடுத்துருவாங்க, வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி டெக்னீஷியன் இந்த எக்ஸாம்க்கு யாரும் அப்ளை பண்ணல அப்படின்னா இனிமேட்டு டேட் ஓப்பன் ஆகும், அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு மாசான ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான கிளாஸஸ் கிடைக்குமா சார் அப்படின்னா நம்மள்ட்ட ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கும் சரி ஆர்ஆர்பி ஜேஇக்கும் சரி ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடியா வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்க இந்த 2 நம்பர்ல 8825647371 இல்ல 7708197281 ஒரு நிமிஷம் 97281 இந்த 2 நம்பர்ல எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். ஓகேவா, ஃபீஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.